என்னையாச்சு? எங்கேயும் கிடைக்கல சார். நல்லா தேடினீங்களா? தேடணும் சார். ச்சே, வாங்க. அம்மா, இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி உட்காந்துட்டு இருக்க? கலெக்டர் ஆத்துல அடிச்சுட்டு போயிட்டாருன்னு கவலையில இருக்கியா? பேசாம வேலைய பாருமா. நீ கவலைப்படுறதுனால காணாம போன கலெக்டர் ஒன்னும் திரும்ப கிடைச்சிட மாட்டாரு. ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? பாவண்டி கங்கா, அவளுக்கு எந்த இப்படி அடுக்கடுக்கா சோதனை வருதோ. அந்த கலெக்டர் திரும்ப கிடைக்கணும், அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் நடக்கணும்னு நம்ம குலதெய்வம் கங்காதேவி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். நான் கும்பிடுற தெய்வம் என் மருமகளை கைவிட மாட்டா. மா, முதல்ல நம்ம வீடு கிடக்குற லட்சணத்தை பாரு, அப்புறம் கங்காவை பத்தி யோசிக்கலாம். வீடாவா இருக்கு? சோறு ஆக்கல, துணி துவைக்கல, பாத்திரம் எல்லாம் போட்டது போட்டபடி கிடக்கு. ஏமா, அந்த கலெக்டர் என்னமோ உன் வயித்துல பிறந்த மாதிரி அவரு ஆத்துல அடிச்சுட்டு போனதுக்கு நீ வருத்தமா உட்கார்ந்திருக்க. அவர் என்ன பாவம் செஞ்சாரோ அந்த காவேரி அடிச்சுட்டு போயிட்டா. அதுக்கு நீ நானே என்ன பண்ண முடியும்? போய் சமையல் வேலைய பாரு. அப்பா எங்க சாப்பிட்டாரோ எப்ப சாப்பிட்டாரோ தெரியல. போமா. ஏண்டி இப்ப சோறாடி முக்கியம்? ஏண்டி இப்படி கல்லஞ்ச கரியா இருக்க? அம்மா, அந்த கலெக்டர் பெத்தவ கூட இவ்ளோ சோகமா இருக்க மாட்டா. அந்த கங்காக்கு கல்யாண யோகம் இல்ல, அவ்வளவுதாமா. இத புரிஞ்சுக்கிட்டு நீ அமைதியா இருக்கணும். நீ சோறு தண்ணி ஆக்காம இப்படி உட்கார்ந்திருந்தா அந்த கலெக்டர் கிடைச்சிருவாரா என்ன? உனக்கு ஒரு நல்லது சொன்னா என்ன கல் நெஞ்சுக்காரின்னு சொல்றியா? நல்லா இருக்குமா நியாயம்? சரிடி, நீ நல்லா இருப்ப. ஐயோக்கு ஒரு போன் போட்டு அந்த கலெக்டர் கிடைச்சிட்டாரான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுடி. மா மா, ரொம்ப அலட்டிக்காத. எல்லாரும் போன் பண்ணி பேசியாச்சு. அங்க கலெக்டர் கிடைக்கிறதுக்கான அறிகுறியே இல்லையா. அவரை தேடினாலும் வீண் தானா. வீணா யாரும் இங்க உட்கார்ந்துருக்காதீங்க, எல்லாரும் ஊர் போய் சேருங்கன்னு சொல்லிட்டாங்களாம். கடவுள் இருக்காருல்ல, அவர் பார்த்துட்டு தானே இருக்காரு. என் நாச்சியாரத்துக்கு செஞ்ச துரோகத்துக்கு அந்த சுப்புலட்சுமி குடும்பத்துக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். அடி பாவி, ஏன் இப்படி நாக்குல நரம்பே இல்லாம பேசுற? பாத்துக்கிட்டே இரு, ஒரு நாளைக்கு உன் வாய் பிடிச்சு தச்சிடுறேன். ராட்சசி, எந்த நேரத்துல எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு இது கூட உனக்கு தெரியாது. கங்கா வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு எங்க அண்ணன் எவ்வளவு வருத்தப்படுவாரு. அவர் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கோம். இதெல்லாம் யோசிச்சு பார்க்காம பேசுறியே. நீ பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடி. முத்தரசி, நீ பண்றது கூட தான் எனக்கு கொஞ்சமும் பிடிக்கல. அந்த கலெக்டர் யாரு? உன் பையனை தூக்கி உள்ள போட்டவன். அதை மறந்துட்டியா? அவனுக்காக உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க. அவன் உனக்கு சொந்தக்காரனா? அவன் என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? என்ன தூக்கி உள்ள போட்டுருவேன்னு சொன்னான். இப்ப ஆத்துல ஒரேடியா போனது அவனா இல்ல நானா? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? 1000 தான் இருந்தாலும் அந்த கலெக்டர் உங்க தங்கச்சியோட பொண்ணுக்கு புருஷனா வர போறவரு. யாரு என் தங்கச்சி? யாரு என் தங்கச்சி? அந்த சுப்புலட்சுமி என்னோட தங்கச்சியா? இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே என் நாச்சியா மட்டும்தான் என்னோட தங்கச்சி. அவளோட வாழ்க்கையை கெடுக்க வந்தவ தாண்டி சுப்புலட்சுமி. அந்த குடும்பத்துக்கு ஆதரவா நீ பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாரு முத்தரசி, அந்த கலெக்டர் திரும்ப வந்தாலும் எனக்கு சந்தோஷம் இல்ல, அப்படியே போயிட்டாலும் எனக்கு வருத்தம் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் என் தங்கச்சி நாச்சியா குடும்பத்தை கெடுத்த அந்த சுப்புலட்சுமிக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். கங்கா, 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 கங்கா,
கங்கா கங்கா என்னம்மா ஐயா எங்க போயிருந்தீங்க? கீழே இன்ஸ்பெக்டர் கூட பேசிக்கிட்டு இருந்தம்மா. ஏன் ஐயா, என்னாச்சு? கங்காவை காணையா? கங்காவை காணுமா? எல்லா இடத்துல தேடி பார்த்துட்டு எங்கேயும் காணோம். கங்கா 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 உன் திருவடியை உறுதி என்றெண்ணும் உயர்ந்தலை வைத்துன் இணையடி காக்க என்னுயிர் கொயிராம் இறைவன் காக்க பன்னிரு விழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவேல் காக்க பொடிப்புனை நெற்றியை புனிதவேல் காக்க கதிர்வேல் 2 கண்ணினை காக்க விதி செவி 2 வேலவர் காக்க நாசிகள் 2 நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க 30 திருப்பல் முனைவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க கண்ணமி 2 கதிர்வேல் காக்க எண்ணிலங்கழுத்தை இனியவேல் காக்க மார்பை ரத்தின வடிவேல் காக்க சேரிள முளைமார் திருவேல் காக்க வடிவேல் இருதோள் வளம் பெற காக்க. எந்த ஊரியா நீங்களா? இந்த ஊர் தான் சார். இங்க ஆள் மிதக்கிறத யாராவது பாத்தீங்களா? பார்க்கலையே சார். அப்படி ஏதாவது பாத்தீங்கன்னா உடனே போலீஸ்க்கு தெரியப்படுத்தணும். என்ன? சரிங்க சார். இந்த ஆத்துல யாராவது மிதந்து போனாலோ இல்ல கரை ஒதுங்கினாலோ நீங்க உடனே எங்களுக்கு தெரிவிங்க. சரிங்கய்யா. சார் அந்த கரையில் யாரும் மயங்கி கிடக்குறாங்க சார். எங்கப்பா? வாங்க சார். வாங்க. இங்க பாருங்க சார். வாங்க, கம் ஆன் குயிக். தூக்குங்க. ஃபோன் பண்றாங்கடா. ஹலோ, நான் ஐயா பேசுறேன். ஐயா, செண்பக பாண்டியன் பேசுறேன். ஏய் என்னப்பா? ஐயா, கலெக்டர் கிடைச்சிட்டாரு. என்னது கரெக்ட் கிடைச்சிட்டாரா? டேய் கரெக்ட் கிடைச்சிட்டாராடா? அவர் நல்லா இருக்காரா? ஆமாம்மா ஆமாம்மா இந்தாம்மா பேசுமா. டேய் ஹலோ, கலெக்டர் நல்லா இருக்காரா? அவர் நல்லா இருக்காரு. உடம்புல சின்ன சின்ன காயம் இருக்கு. இப்ப அவர் எங்க இருக்காரு மாமா? ட்ரீட்மெண்ட்டுக்காக தஞ்சாவூர் ஹாஸ்பிடல் கொண்டு போயிருக்கோம். அங்க அவர் நல்லா இருக்காரு. நீங்க அங்க வந்து பாருங்க. என்ன? சரி, ரொம்ப நன்றி மாமா. நல்லா இருக்காருல்ல? நல்லா இருக்காரு. சின்ன சின்ன காயம் இருக்கா, தஞ்சாவூர் ஹாஸ்பிடல்ல சேர்த்துக்காங்க. அப்படியா? சரி 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 ஃபோன் போடு. வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா? ஃபோன் பண்ணுமா. நாச்சியாருக்கு சுப்புலட்சுமிக்கு ஃபோன் பண்ணி நல்லா இருக்காருன்னு சொல்லிடு. நான் நாச்சியா பேசுறேன். பெரியம்மா, பெரியம்மா. என்னம்மா கங்கா குடுமா? நான் பேசுறேன். நாச்சியா, நான் ஐயா பேசுறேன். ஐயா, கலெக்டர் தம்பி கிடைச்சிட்டாரு. என்ன பெரியம்மா?
அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லம்மா, நல்லா இருக்காரா, ஹாஸ்பிடல்ல இருக்காரா, எல்லாருக்கும் சொல்லிடு. சுப்லட்சுமி, நம்ம கலெக்டர் தம்பி கிடைச்சிட்டாரா? சீக்கிரமா ஐயா, நம்ம கலெக்டர் தம்பி கிடைச்சிட்டாரு ஐயா. இப்பதான் எங்களுக்கு போன் வந்துச்சு, நேரா ஆஸ்பத்திரிக்கு போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு திரும்ப போன் பண்றேன். வாடா, வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. சரிங்க ஐயா. சுப்லட்சுமி, நம்ம பொண்ணு கங்கா ரொம்ப அதிர்ஷ்டசாலி. கலெக்டரை பாத்தியா, எவ்வளவு நல்ல விதமா மீட்டுட்டு வந்துட்டாங்க. அக்கா, யார் கண்ணு பட்டுச்சோ கங்கா கலெக்டர் கல்யாணத்துல இவ்வளவு பிரச்சனை. முதல்ல அவங்க 2 பேர் வந்ததும் அவங்களுக்கு திருஷ்டி சுத்தி போடணும். அவங்க 2 பேரும் இங்க வரட்டுமா, திருஷ்டி கழிச்சிடலாம். இங்க பாரு, கங்கா கல்யாணத்தை யார் தடுத்தாலும் எப்படி தடுத்தாலும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். இங்க பாரு, கங்காவுக்கு இனி எந்த கஷ்டமும் வராது. அப்படியே வந்தாலும் இப்படித்தான் தோத்து போயிடும். இங்க பாரு, கலெக்டர் கிடைச்சதுக்கு நம்ம குலதெய்வம் கங்காதேவி கோவில்ல நம்ம எல்லாரும் பொங்கல் வைப்போம். சரிக்கா. அக்கா, அழக்கூடாது, அழக்கூடாது. செல்வா, 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 இங்க பாரு, இங்க பாரு, உனக்கு ஒண்ணு இல்லையப்பா. அம்மா, எனக்கு ஒண்ணு இல்லம்மா, அழாதீங்கம்மா. கங்கா, கங்கா, கலெக்டர் தம்பி தான் நல்லபடியா திரும்ப கிடைச்சிட்டார்ல, அப்புறம் ஏமா அடற? தம்பி, என் பொண்ணு இந்த மாதிரி அழுது நான் பார்த்ததே இல்லை. நீங்க காணாம போறீங்கன்னு கேட்டதுல இருந்து அழுதுகிட்டே இருக்கா. என்னாலேயே தாங்க முடியல தம்பி. ஆமாப்பா, நீ இல்லாம கங்கா பட்ட துன்பம் இருக்கே, அதுக்கு அளவே இல்லப்பா. அவகிட்ட உன்னை பெத்த நானே தோத்து போயிட்டேன்னா பாத்துக்கையே. நமஸ்காரம். நமஸ்காரம். என்ன விபத்தோ போங்க, கலெக்டர் தம்பி காவேரி கரையில தோஷ நிவர்த்தி பண்ணி கடைசியா விபூதி வச்சுக்காம அப்படியே ஆத்தோட போயிட்டார். நான் அப்படியே விட்டுட முடியுமா? இந்தாங்க, விபூதி வச்சு விடுங்க. உங்களுக்கு தண்ணியில இருந்த கண்டம் தோஷ நிவர்த்தியால போயே போயிடுது. எல்லாரும் சந்தோஷமா வீட்டுக்கு போய் ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை பண்ணுங்க. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கலெக்டர் தண்ணி டம்ளர் கூட தொட விட மாட்டா என் பொண்ணு. கங்கா கிட்ட என் பிள்ளைய ஒப்படைச்சிடுவேன். இனிமே கங்கா என் பிள்ளைய நல்லா பாத்துக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐயா, உங்களுக்கு தான் நான் பெரிய சிரமத்தை கொடுத்துட்டேனோ? என்ன தம்பி இப்படி பேசுறீங்க? ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு பாசம் வச்சிருக்கோன்னு இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் புரிஞ்சுக்கலாம். வாங்க ஐயா. வாங்க டாக்டர். கலெக்டர் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கலெக்டர் சார். நீங்க பரிபூர்ணமா குணமாயிட்டீங்க. இன்னைக்கே நீங்க தாராளமா வீட்டுக்கு போலாம். ஓகே, தேங்க்யூ டாக்டர். வரங்க.
யாருங்க பேசுறது? முத்தரசி, நான் நாச்சியா பேசுறேன். சொல்லுங்க அண்ணி. நீயும் உங்க அண்ணனும் செஞ்ச புண்ணியம் உன் மருமக கங்காவுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த பாதிப்பும் வராம அந்த கடவுள் காப்பாத்திருச்சுமா. அண்ணி, கலெக்டர் கிடைச்சிட்டாருன்னு சொல்றீங்களா? ஆமாம்மா. அண்ணி, அண்ணி, இத சொல்லும்போது நீங்க பக்கத்துல இல்லாம போயிட்டீங்க. இருந்திருந்தா உங்க வாய் நிறைய சக்கரை அள்ளி கொட்டிருப்பேன். அதுக்கு என்ன, நான் நேர்ல வரேன். கலெக்டர் கிடைச்சதுக்கு பால் பாயசம் பண்ணி சாமிக்கு படையல் போடு, நான் வந்து சாப்பிடுறேன். நீங்க கலெக்டர் கிடைச்சிட்டாருன்னு சொன்ன உடனேதான் எனக்கு போன உசுறு திரும்பி வந்த மாதிரி இருக்கு. கங்கா நம்ம ஜெயச்சந்திரனுக்கு தான் ஆரம்பத்துல நான் நினைச்சிருந்தேன். அதெல்லாமே மாறி போச்சு. சரி, கங்கா விருப்பப்படி இந்த கல்யாணம் நடக்கட்டும்னு நான் என் மனசை தேத்திக்கிட்டேன். ஆனா அந்த கலெக்டர் ஆத்துல முழுகிட்டாருன்னு கேள்விப்பட்டதும் நான் ரொம்ப துடிச்சு போயிட்டேன் நீ. ஆனா என் உள் மனசு சொல்லுச்ச நீ, அந்த கலெக்டர் தம்பி கிடைச்சிட்டு வரனே. நான் கும்பிட்ட தெய்வம் என்னை கைவிடல நீ. கங்காவுக்கு இனிமே எந்த கஷ்டமும் வராது அண்ணி. முத்தரசி, ஐயா நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்ம யாருக்கும் எந்த கஷ்டமும் வராது. ஏன்னா ஐயா நம்ம எல்லாரையும் பாதுகாக்கிற கடவுள் மாதிரி. அண்ணி, கலெக்டர் நல்லபடியா இருக்காருல்ல? நல்லபடியா இருக்காரு. நம்ம செண்பக பாண்டிய தம்பி இல்ல, அவர்தான் ரா பகலா தேடி கலெக்டரை கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு நாள் நீயும் நானும் அவரை நேர்ல பார்த்து நன்றி சொல்லலாம். என்ன அவங்க எல்லாம் எப்ப வராங்க அண்ணி? கலெக்டரை வீட்டுல விட்டுட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இத பாரு, அவங்க வந்த உடனே நான் உனக்கு போன் பண்றேன், நீ வந்துரு. வந்துடுறேன் அண்ணி. என்னங்க, கலெக்டர் கிடைச்சிட்டாரா? இளவஞ்சி, கலெக்டர் உயிரோட கிடைச்சிட்டாரு.